அண்ணி என் பிள்ளைய பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க. ஓஹோ, அந்த கதிர வசதியா போயிட்டேன் உங்களுக்கு. அவனை குமார பத்தி தப்பா பேசுறீங்க. தம்பி, நான் ஒன்னும் தப்பா பேசலையே. குமார் பண்ணதை தானே சொன்னேன். அண்ணி நானா? இங்க பாருங்க, இங்க யாரும் ஒண்ணு கூடல. சும்மா வந்ததுல இருந்து கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க. எங்கண்ணி அண்ணி அண்ணன் பொன்முட்ட வாத்து அவனுக்கு அவரால் நிறைய ஆதாயம் இருக்கு. நீ எல்லாரையும் ஒரே மாதிரியே நினைச்சிட்டு இருக்காதீங்க தம்பி. தேவையில்லாத பேச்சு பேசுறதையெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. அண்ணி முடியாதுங்க. கண்டபடி பேசிட்டு இருக்க கூடாதுல்ல அத்தை. என்னமோ உனக்குதான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் வாய் முடிட்டு சும்மா இரு. எதுக்கு எடுத்தாலும் வரணும் சொல்லிட்டேன். ஒரு நாளாவது இந்த வீட்டுல சண்டை இல்லாம இருக்கா? வேண்டாம். எம்பிட்டு நாளா மனசுல அடக்கி வச்ச ஆசை மருமகனோட சந்தோஷமா நேரம் செலவழிக்கட்டும். உங்க அம்மா அப்பா எப்பமா வருவாங்க? நேத்து பேசும்போது எதுவுமே சொல்லவே இல்லையே. கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல. அவங்க சொல்றேன்னு தான் சொன்னாங்க. சாரி. என்ன வேலையோ என்னமோ. தங்கமான மாமனார் மாமியார் கிடைச்சிருக்காங்கல்ல, அதுக்குதான். கரெக்ட் தான்க்கா. இவங்க எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆமா ராஜி. ஆனா இந்த அழகு ஸ்கொயர் எப்படி கடுப்பாகாம இருக்காங்க. கிளம்பிட்டாங்க மதி. அத நினைச்சாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அவங்க கூப்பிட்டு தானே இவங்க எல்லாம் வராங்க. அப்புறம் என்ன சொல்லிட முடியும்? கவலைப்படாதீங்க. வேண்டுதல்னு சொன்னீங்களே, எதுக்காக வேண்டுதல்னு சொல்லவே இல்லையே. சுரேஷோட கல்யாணத்துல ஒரே பிரச்சனையா இருந்துச்சுல்ல, அதான் இவ கூட அப்படியே பொங்கலும் வச்சிருவோம்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் அதையும் ஒரேடியா பண்றோம். செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் செஞ்சுட்டா எந்த குறையும் வராது. எங்க அம்மா வழி குலதெய்வம் ஊர்லயே தான் இருக்கு. ஆனா குடும்ப சண்டையில நாங்க போறதே இல்ல. ஆனா சமீபத்துல எங்க அம்மா பிறந்த நாளைக்கு தான் நாங்க போனோம். போன வருஷம் தான் கண்டுபிடிச்சீங்களா? எப்படி? மதி, வேற ஏதாவது வேலை செஞ்சு தரணுமா? வேண்டாம்மா, நாங்க பாத்துக்கிறோம். எங்க போனாலும் போட்டோ எடுத்துட்டு உட்காந்துருவா. மலரு வாங்க அத்த. நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? ஆமாமா. வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்ள. மலரோட அம்மாவா நீங்க? இல்ல மலரோட அழகெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்பதானே தெரியுது. வணக்கம். உங்ககிட்ட நான் போன்ல பேசினேனே, நேர்ல வந்தா நீங்க என்ன பாப்பீங்கன்னு. நான் தான் அந்த கோமதி. இந்த மலரு என்னன்னு நீங்க வாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டீங்களா நீங்க? சொல்லுங்க மாமா. வாங்க இங்க. வந்துட்டாருப்பா. வாங்க வாங்க மாப்பிள்ள. வாங்க மாமா. வா ரேவதி. இந்த வீட்டு மாப்பிள்ளையா பிறந்திருக்கணும் போலக்கா. என்ன மரியாதை. ஆமா ராஜி. எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் வரும்போது கூட இம்முட்டு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அதிசயமா உன் புருஷன் வீட்டுல இருந்து என்ன வர வச்சிருக்காங்க. என்ன மாமா? அம்மாவை கேக்குறீங்களா? உங்களுக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லாம கூப்பிட்டுட்டோம் மாப்பிள்ள. கொஞ்சம் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எல்லாருக்கும் வாங்க மாப்பிள்ள. ஹாய். ஹாய். சரிதான், சாமிய விட்டுட்டு மாப்பிள்ளைக்கு பொங்கல் வச்சிருவாங்க போலயே. ஏன் நாங்கெல்லாம் வைக்க கூடாதா? போங்க தம்பி, அவசரப்படுறீங்க. அடுத்து உங்க பக்கம் தான் வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க முந்திக்கிட்டீங்க. சுரேஷ் எடுத்து வச்சு விடுறா. சுரேஷ் அண்ணன் மதியாக்காக்கு பொட்டு வைக்கணும் தான் அத்தை எதிர்பார்த்தாங்க. அதுக்குதான் பாக்கியராஜ் அண்ணன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சாங்க. ஒரு ஜோடிய சேர்த்து வைக்க எம்புட்டு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. பொங்கல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சது. ஆனா திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டீங்க. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஆனா மாப்பிள்ள, நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னனே, எல்லாம் மீனாவோட அத்தை பண்ண வேலைன்னு. இனிமே கண்டிப்பா எந்த விசேஷத்திலையும் கூப்பிடவே மாட்டோம். இன்னைக்கு உங்க முகத்துல சந்தோஷம் தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ். ஏய், இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? நேரமே இல்ல. ஊருக்கு வர சொல்லிருக்கேன். நீங்களும் கண்டிப்பா வரணும். சரியா? வரேங்க. யார கூப்பிட்டு போட்டோ எடுக்க சொல்லலாம்? சுரேஷ தாங்கிட்ட கொடுத்து எடுக்க சொல்லலாம். நாம இந்த குளம், இந்த கோபுரம், இந்த கோபுரத்தை தாண்டி பக்கத்து ஊரு எல்லாமே போட்டோக்குள்ள வந்துரும். சுரேஷட்டா என்ன? இங்க வா சொல்றேன். மாமா வாங்க மாமா. என்ன இதுக்கான கூப்பிட்ட? ஆமா தம்பி, எங்க எல்லாரும் ஒரு போட்டோ பிடிச்சு கொடு. வாங்க இங்க வந்து நில்லுங்க. வாங்க எல்லாரும் எந்திரிங்க. சாப்பாடு என்ன கொடுக்கலாம் டாக்டர்? வாமிட்டிங் சென்சேஷன், சிவியர் பெயின் ஏதாவது இருந்தா இமிடியேட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க. எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? அதுக்குள்ள வீட்டுக்கு போகணுமா உங்களுக்கு? டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க சார். என்ன சொன்னாரு டாக்டர்? அது இங்க சொன்னது. தனியா போய் அவர்கிட்ட நான் என்ன பேச போறேன்? அப்புறம் எதுக்கு வெளியே போனேன்? எக்ஸ்கியூஸ் மீ சார். இருங்க, பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறமா நானே உங்களுக்கு ட்ரெஸ் மாத்தி விடுறேன். அதுக்கப்புறம் கிளம்பலாம். நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. பரவாயில்ல, கட்டியாச்சு. கிளம்பலாமா? எப்பவும் புது மாப்பிள்ள மாதிரி இருப்பீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் போது எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. மத்தவங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன? ஆனா நீங்க கெத்தா இருக்கணும். அப்பா தலை எல்லாம் ஒண்ணும் வர வேணாம், போலாம். நீங்க உட்காருங்கன்னு சொன்னேன். உட்காருங்க. இது ஓகே. சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க. முன்னாடி மட்டும் குச்சி குச்சியா இருக்கும்ல. நீங்க எம்பிட்டு ஸ்டைலா இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா?
கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ ரொம்ப ஓவரா பேசுற. இது வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ கூட எடுத்தது இல்லல்ல. ஸ்லோவா தான் ஓட்டுறேன். சொல்றேன், பண்ணலாம். ஆபரேஷனுக்கு 4-5 நாள் வர்றதுக்கே என் தம்பிக்கும் எனக்கும் சண்டை வரும். ராஜிக்கும் உனக்கும் சண்டை வரும். சண்டை என்ன நமக்கு புதுசா? அப்பப்ப போனா போதும்ல. நாம போயிட்டு வந்துருவோம்னு சொல்லுங்க. சின்ன வயசுல எங்க அப்பா ஒரு கதை சொல்லுவாரு. விக்ரமாதித்யன்னு ஒரு ராஜா இருப்பாராம். அவரு முதுகுல வேதாளம் தொங்கிக்கிட்டே இருக்குமா. அந்த வேதாளம் தான் நான். இப்போ உங்களுக்கு. நான் தான் உலகத்திலேயே நல்ல காப்பி போடுறவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்பா இந்த சிரிப்புல தானே நீ மயங்கின? ராஜி கிட்ட மீனா கிட்ட எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க. பாவம் அந்த புள்ளையும் சந்தோஷமா இருக்க முடியாது, நானும் நிம்மதியா இருக்க முடியாது. நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லல. நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? நான் விருந்தாளி தானே, எனக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல. நானுமே உங்களை தேடுவேன் தான். இந்த புள்ளைங்க ரெண்டும் என்ன அங்க போய் என் மக அரசிய மலர்னோ மதியனோ கூப்பிட போறேன். அவ என்கிட்ட சண்டைக்கு வர போறா. அது என்ன, நீங்க அங்க வரவே மாட்டீங்களா? என்ன மட்டும் எப்ப வருவீங்கன்னு கேக்குற? ஏமா கூட்டிட்டு வர சொல்லி தொந்தரவு பண்ணிட்டேனோ? அது என்னவோ தெரியல. சில விஷயம் எல்லாம் என் மனசுல தோணுனா என்னால பேசாமலாம் இருக்க முடியாதுப்பா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோன்னு ஒரு பாட்டு இருக்கு. பழைய பாட்டு தானே, தெரியுமே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர பொண்ணு நல்லபடியா இருந்துட்டா அந்த புருஷனுக்கு அதை விட பெரிய வரம் எதுவுமே கிடையாது. அள்ளி கொடுத்திருக்காரு. மலரும் சரி மதியும் சரி தங்கமான புள்ளைங்க, மரியாதையான அன்பான புள்ளைங்க. ஏன் பாகிராஜ், மலர்கிட்ட பேசின வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த புள்ள உன்னை விட்டு கொடுத்ததே இல்லப்பா. அதே மாதிரி நீயும் இந்த புள்ளைய விட்டு கொடுக்காம பேசு. சரிமா. ஆனா இவளுக்கு அதை நீ மறந்துடக்கூடாது. சுரேஷ், மதியோட நீ நல்லபடியா வாழணும். எல்லாரும் சமமா இருக்கணும்னு நினைக்கிறவ. கோபம் வருத்தம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு, இத பாருங்க, அடுத்த முறை நான் வரும்போது மலருக்கு துணையா நிக்கிற பாக்யராஜ பாக்கணும். ஒன்னா சந்தோஷமா இருக்கிற மதியையும் சுரேஷையும் பாக்கணும். இதெல்லாம் நடக்கும்ல? கண்டிப்பா நடக்குமா. நீங்களும் என் பிள்ளைங்க மாதிரி தான். நீங்க நல்லாதான் இருப்பீங்க. இந்த வரேன்னு அல்லங்க. மெதுவாப்பா. ஏய், என்னப்பா இது பாக்குறதுக்கு என்னமோ வித்தியாசமா தெரியுது. அப்பா பாஸ்தாப்பா இது. அப்படின்டா ஆடா போப்பா நீ வேற. என்னப்பா இது? தம்பி அங்க இதுக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க? இருங்க அண்ணி. பாடியா குமாரி இருங்க சொல்லுப்பா. பாடியா ஐயோ, பாடியா. அமைதியா சாப்பிடு. எதுக்கு இப்ப எங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்கியே? இதோ நிக்கிறல்ல 2 பேரும். கண்ணுக்கு தெரியலையோ? ஏழை கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க அண்ணனும் ஒன்னு கதிரி கடத்தி போயிட்டு ஏதோ உளறிக்கிட்டு. யோ என்னாச்சு, ஏன் இப்படி உளறிக்கிட்டு இருக்க? யோ 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 வாங்கன்றல. அண்ணி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அண்ணனுக்கு பதட்டத்துல இருக்க. எங்க அண்ணன் வீட்டை விட்டு போய் 4-5 நாள் ஆச்சு. இன்னும் வீட்டுக்கு வரல. போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. உங்க அண்ணன் என்ன சின்ன புள்ளையா? ஏழை பேசாம இருக்கடா. நான் என்னன்னு பேசிக்கிறேன். ஒன்னனை காணாமண்டா தேடி கண்டுபிடி. அப்படி இல்லையா எங்க அண்ணனை காணா கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி மரியாதையா கேளு. என்ன பண்ணுவேன்? என்னடா நீங்க போய் பேசிக்கிட்டு. என் அண்ணன் அக்கௌண்ட்ல இருந்து எதுக்கு சம்மதம் இல்லாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க வீட்டுக்குள்ள வாங்க. அண்ணி என்ன தெரியுமா நீங்க? கடன் பதறிட்டு இருக்க இல்ல நீ? அண்ணா அக்கௌண்ட்ல இருந்து சொலையா அந்த பணம் பேட்டரே கிடையாது. அந்த கதையில அப்புறம் பேசிக்கலாம். திரும்ப திரும்ப சொன்னதெல்லாம் சொல்லிக்கிறேன். சரி சரி, உன் பையன் சவாரி போயிருக்க நம்புறியா? எந்த ஊருக்கு போயிருக்கான்? அது தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? அது தெரியாது எனக்கு. ஆஹா, அப்படியே பழிபாட்டு தாங்க மாட்டீங்களோ? உன் யோக்கியதை தெரியுமா 30 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து? என்ன பண்ணுவீங்க? பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு. தம்பி அமைதியாரா. உன் மோமன் எங்க இருக்கேன்னு சொல்லியா? கொஞ்ச நேரம் வாய் மட்டும் சும்மா இருக்கடா. ஆல்ட்ரஸ் எல்லாம் பேசிட்டு என்ன உனக்கு? நானே போன போட்டு கேட்டு போன போடியா? அரிசி அப்பா போன் எடுத்துக்கோ. அப்பா போப்பா. அண்ணன் இந்த 420 கூட்டு போனது நீங்க பாக்கல. நாங்க சொன்னதை நீங்க நம்பல. அப்பா இந்தாங்கப்பா. அப்பா இவர் சொல்றாங்கிறதுக்காக நம்ம தம்பிக்கு போன் பண்ண போறீங்களா? பா அவனா எதுவும் பண்ணிருக்க மாட்டான்ப்பா. ஏய், உன் தம்பி சோம்பிக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல போன போட சொல்லு. போன போடியா? பூரியா? ஏழை எங்க போன ஸ்பீக்கர்ல போடுங்க. அப்படி சொல்றாம அவன. ஏய் எங்கடா இருக்க? உங்ககிட்ட தான் சொன்னேனேப்பா. ஏன்டா என்னடா சொல்லி போன? இங்க என்ன நடந்துருக்கு தெரியுமா உனக்கு? அங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா. பெரியப்பா எங்க இருக்காருன்னு கேட்க சொல்லுங்கப்பா. ஏழை உங்க அம்மாவோட பெரிய நீ உங்க கூட இருக்காருடா. காட்டு கழிவு போல் சொல்றா. ஏழை நீ அவரை எங்கேயோ கூட்டு போனியா? அதை பார்த்துட்டு அவர் தம்பி கத்திக்கிருக்காரு வந்து. ஏல அவங்க அண்ணனுக்கு ஒரு போன் பண்ண அவர் எடுக்க மாட்டேங்கிறாரா? நான் யாரையும் கடத்தலாம் இல்லப்பா. ஓ ஏல அப்படி கடத்தலடா. அவரா உங்க கூட வெளிய பதில் சொல்றா. அவர் உங்க கூட இருக்காருடா. பா அவர் எப்படிப்பா கதிர் கூட இருக்க முடியும்? அதெல்லாம் கேக்குறேன்ல சொல்றா. உங்க கூட இருக்காரா? ஆமாப்பா. அவன் தான் கடத்திட்டு போயிருக்கானே. அப்படியே பேர் யோக்கிய மாதிரி பேசுற குடும்பம். வாய் ஊரியம் பேசிக்கிறீங்கல்ல.
உம்மா நோய் ஏண்டா அப்ப சவாரி போற முடியாது நீ போயிடுச்சுனா நீ அப்பா நான் ஒன்னும் அவர் எப்படியும் உங்களே இருப்பாருன்னு சொல்லி எல்லாரும் கூட சண்டை கொடுக்க நானே அப்பா அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுப்பா நான் வைக்கிறேன் ஏய் இந்த வரா போன வச்சு போன உரிச்சு முடியும் பாத்துக்க விடியறதுக்குள்ள அவரை கூட்டுக்கு வந்து நீ வீடு தெரியாத அப்பா சூழ்நிலை அந்த மாதிரிப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா இங்க வரா கதிரே நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எவ்வளவு பெரிய வேலை இருப்பியோ எனக்கு தெரியாதா அது விடியல் மரியாதை வந்து சேர்றா என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாச்சும் வச்சுக்க என்ன பெரிய யோக்கியம் மாதிரி பேசுன என் அண்ணன் காணாம போனதுக்கும் உன் பையனுக்கு சம்மதம் இல்லைன்னு உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா நீ